نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن ابن عباس رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال لو يعطى الناس بدعواهم لادعى ناس دماء رجال وأموالهم ولكن اليمين على المدعى عليه أو قال النبي صلى الله عليه وسلم رسول كريم அருமைக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் நீதித்துறையினுடைய தீர்ப்புகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். தீர்ப்புகள் என்பது இஸ்லாத்தில் முந்தைய அறியாமையுடைய காலங்களை பார்க்கக்கூடிய சமயங்களில் அரபுகளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, தீர்ப்புகளுக்கென்று வரையறுக்கப்பட்ட எந்த ஒன்றுமே அவர்களிடத்தில் நடைமுறைகள் இல்லை. ஒவ்வொரு குலத்தினர்கள் ஒவ்வொரு கோத்திரத்தினர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அதை முன்னோர்கள் எதை வளமையாக செய்து வைத்திருந்தார்கள், இதுதான் தீர்ப்பு, எங்க முன்னோர்கள் செஞ்சாங்க சொன்னாங்க அப்படின்னு கூடிய ஒரு வளமை தான் இருந்து கொண்டிருந்தது. நாம் இந்த தமிழகம் அதுபோன்று இந்த பகுதிகளில் நாம் பார்த்தால் எப்படி தீர்ப்புகள் இருந்தது. ஒரு ஊரினுடைய மரத்தடியில் எல்லா மதத்தினர்களுக்கு சார்ந்தவர்களுக்கும் அங்கு தீர்ப்புகள் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த ஊரில் பெரியவர்களாக அங்கு இருக்கக்கூடிய குடும்பங்களில் கண்ணியமான குடும்பங்களாக இருக்கக்கூடியவர்களை வைத்து தீர்ப்புகள் சொல்லும் அளவிற்கு மரத்தடி பஞ்சாயத்து என்று சொல்வார்கள். அதற்கு பின்னால் இந்த கட்ட பஞ்சாயத்துகள் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. இதுபோலதான் அரபு உலகத்திலையும் அதுபோல்தான் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு குலத்தினருக்கும் ஒவ்வொரு கோத்திரத்தவர்களுக்கும் ஒவ்வொரு கபீலாக்கள் என்று சொல்வார்கள். இப்படி தீர்ப்புகள் வழங்கிக் கொண்டிருந்த பொழுதுதான் இஸ்லாம் வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தவரை அதை வரையறுக்கப்பட்டவர்களாக தீர்ப்புகள் எப்படி என்பது ஒட்டுமொத்தமாக எல்லா நபர்களுக்கும் நீதமாக நடக்க வேண்டும், நீதித்துறையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சரியான முறையில் அவர்கள் தான் தீர்ப்பு இருக்கும் வரை கடைசி வரை அவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தீர்ப்பு கொடுத்து இருந்தாங்க. அதே நடைமுறைகளை யமன் நாட்டிற்கு விசாலமாக ஆன பொழுது யமன் நாட்டிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். அதே போன்று முஆவியா இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியோர்களை இந்த யமன் நாட்டிற்கு தீர்ப்புகள் நீதிபதிகளாக ஆட்சியாளர்களாக அனுப்பி வைக்கின்றார்கள். அதற்கு பின்னர் இந்த பஹ்ரைன் போன்ற நாடுகளுக்கு வந்து அலாஇப்னு அல்-ஹலரமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. மக்காவில் ரசூலுல்லாஹி, மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பொழுது மக்காவிற்கு அத்தாயிப்னு அஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். இப்படி யமன் நாட்டுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பகுதிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திஹ்யத் இப்னு கலப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நீதிபதியாக நீதி வழங்குவதற்காக அனுப்பி வைக்கின்றார்கள். இப்ப இது விசாலமாக ஆன பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்தில் இந்த நீதியை நிலைநாட்டக்கூடியதற்காக வேண்டி சில சஹாபாக்களை நியமித்துக் கொண்டே இருந்தார்கள். நடைமுறைகள் இருந்து கொண்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிந்தைய ஆட்சி காலத்தில்
அவர்கள் ஏறத்தாழ 10 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்தார்கள். ஆரம்பமாக இருந்தது முன்னுள்ள காலங்களில் இதுபோல இருந்ததை செஞ்சாங்க. பின்னாடி என்ன ஆட்சி அதிகாரம் பரவலாக மாறியது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, தனி ஆட்களை நியமித்தார்கள். நீதித்துறைக்கு ஒரு தனி ஆட்களை எல்லாம் நியமிச்சு மதீனாவில் இருக்கக்கூடியதையும் மதீனாவிற்கு அதற்கு தனக்கு ஒரு உதவியாளர்களாக வைத்துக் கொண்டிருந்தது அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், பஸ்ராவின் அதாவது ஈராக்குடைய பகுதிக்கு ஷுரைஹா ரஹ்மத்துல்லாஹி அவர்களையும், கூஃபாவிற்கு ஈராக்கிற்கு அப்பொழுது அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நீதிபதிகளாக நியமித்தார்கள். அப்ப நீதிபதிகளாக நியமித்த பொழுது நீதியை எப்படி வழங்க வேண்டும் என்பதற்காக கடித போக்குவரத்துகளைத்தான் அதிகமாக எழுதி அனுப்பினார்கள். இவர்கள் தீர்ப்பு கேட்பாங்க, அங்க விசாரிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. எப்படி தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க. அவங்க இதுவரை நீங்க கொடுங்கன்னு தீர்ப்பு எழுதி அனுப்புவாங்க. அதுதான் இன்று வரை தீர்ப்பாக அனைத்துமே இஸ்லாமிய நாடுகளில் அது பைதாவாக அவர்கள் வைத்திருக்கின்றார்கள், சட்டமாக. ஆக இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் நாடுகள் விசாலமான பொறுத்தெல்லாம் அதை கடித போக்குவரத்தின் மூலியமாக அந்த விஷயங்கள் எல்லாம் தீர்த்து வந்தார்கள். இன்னைக்கு இவர்கள் அழைக்கப்பட்ட இந்த தீர்ப்புகளைத்தான் தக்மீலா என்று சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அவர்கள் அளிக்கப்பட்டது எல்லா தீர்ப்பும் இது தக்மீலா என்று சொல்வார்கள். இப்பொழுதும் சில நவீன பிரச்சனைகள் வருது, அதுக்கும் தீர்ப்பு எழுதி தர்றாங்க. அதனுடைய தீர்ப்புகள் உலமாக்கள் செய்யக்கூடிய தீர்ப்புகள்ல இது ஃபத்வாவாக இருக்கும். இந்த ஃபத்வாக்கள் இருக்கின்றதே இது மாறக்கூடியதாக இருக்கும். அதை நாம் கண்டிப்பாக அப்படியேதான் பின்பற்றிய தீர்வு. இந்த ஃபத்வாக்கள் அது ஒரு சாட்சியா வச்சு நம்ம அதே தான் பின்பற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனா தக்மீலா என்று சொல்லக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலங்களில் எழுதி கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்ப்புகளை நாம் ஏற்றுக்கொண்டே தீரணும். ஏன்னா மார்க்கக்கூடிய அந்த சட்டங்களை முழுமையாக செஞ்சதாக இருக்கும். ஃபத்வா என்பது இவர்களுடைய ஒரு சிலருடைய அந்த ஒரு காரணங்களை வைத்து இதை மேற்கோள் காட்டி இது போன்று செய்திருக்கின்றார்கள், அதை வைத்து இதை நாம் செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை இவர்கள் மேற்கோள் காட்டி சொல்வார்கள். இது மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் இல்லை, ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதும் இல்லை, நிராகரித்து விட வேண்டும் என்பதும் இல்லை. ஃபத்வாக்கள் என்பது அப்படி உள்ளது. ஒரு தீர்ப்புகள் எப்படி வழங்கணும் முதன்மையாக வார்த்தை நாம் பார்த்தோம்னா, சத்தியம் செய்வது, பிரதிவாதம் செய்வது, இதுகளை வைத்துதான் மீதுதான் கடமையாக இருக்கும் தீர்ப்பு வழங்கக்கூடியது. ஒருவர் ஒரு வழக்கை கொண்டு வந்தால் கொண்டு வரக்கூடியவர் என்ன செய்யணும், வாதி என்ன செய்யணும், அவர் யார் மீது வழக்கு கொடுத்தாரோ அந்த பிரதிவாதியை அவரையும் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்படணும். விசாரிக்கப்படக்கூடிய சமயத்துல மாதிகள் இருக்கின்றாரே, குற்றம் சாட்டியவர் இருக்கின்றாரே, இவர் தன்னுடைய குற்றத்திற்காக வேண்டி முழுமையாக சாட்சிகளையும் அத்தாட்சிகளையும் இவர் சமர்ப்பிக்க வேண்டும். வாதிதான் ஃபர்ஸ்ட் சமர்ப்பிக்கணும். ஒருவர் மீது குற்றச்சாட்டு என்னை அழித்து விட்டார் அப்படின்னா அதற்குரிய சாட்சிகள் 2 சாட்சிகள் வேண்டும். 2 சாட்சிகள் இல்ல, ஒரு சாட்சி தான் இருக்குது அப்படின்னா ஒன்றை இவர் சத்தியம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த வாதி கொண்டு வந்த விஷயங்கள் பிரதிவாதி ஏற்றுக்கொண்டார், ஆமாங்க நான் அடிச்சீங்க, இல்ல நான் திரும்பினீங்க அப்படின்னு அவன் ஏற்றுக்கிட்டான பிரச்சனை இல்லை, அங்க தீர்ப்புகள் வழங்கிடலாம். அதே சமயத்துல பிரதிவாதி மறுக்கின்றான், நான் செய்யல அப்படின்னு. அப்ப இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா தீர விசாரிக்கப்பட வேண்டும். தீர்வு கிடைக்கவில்லை என்றால் சத்தியங்களை வாங்கப்பட்டு அவர்களுக்கு நாம் மத்தியில் தீர்ப்புகளை நாம் வழங்க வேண்டும். இதுதான் நடைமுறைகளாக குற்றவாளிகள் இருந்து. ஏன்னா ஒரே நாம் அவன் மீதே ஒரு காழ்ப்புணர்ச்சியின் மூலியமாக நாம் மற்றவர்களை சரிப்படுத்த வேண்டும், மற்றவர்களை
சரியாக ஆக்கணும் அப்படிங்கிறனால ஒருவருமே சார்ந்திருந்து நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒண்ணு என்ன ஆயிரும், தவறுகள் மிகைக்கக்கூடியதாக ஆயிரும், இது அல்லது நியாயமானவர்களை உண்மையானவர்களை கண்டித்ததாக ஆயிரும். தவறுகள் மிகைக்கும் செய்துவிடக்கூடாது, நியாயமானவர்கள் கண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதன் காரணமாக தான் சாட்சிகள் இருக்க வேண்டும், ஆதாரங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டும். வெறும் வாதி நான் சத்தியம் மட்டும் செய்ய சாட்சிகள் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த வழக்குகளை எடுக்கவும் முடியாது. அதே சமயத்துல மொத்தத்துக்கு இங்க மறுக்கிற நமக்கு தெரியும், கரெக்டாக அந்த விசாரணை குழுக்களில் இருக்கக்கூடியவர்கள் திறமையானவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு நபருடைய குற்றச்சாட்டுகள் சொல்லும் பொழுதும் சரி, வாதி பிரதிவாதிகள் இரண்டு நபர்களை பார்க்கும் பொழுது தெரிஞ்சு யார் குற்றவாளி யார் நிரபராதி என்பது. அந்த வழக்கினுடைய தன்மைகளை பார்க்கும் பொழுது அது விளங்கிடும், அது விசாரணைக்கு உட்பட்டது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மக்களின் வாதத்தை மட்டும் வைத்து அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அளிக்கப்பட்டால் மக்களில் சிலர் வேறு சிலருடைய உயிர்களையும் உடைமைகளையும் பறிகொள்ள வேண்டும் என கூறுவார்கள். அப்ப மக்களுடைய அவங்களுடைய சாட்சிகள் மக்கள் சாதகமாக தீர்ப்பளிக்கிற மக்களுக்கு ஏன் ஜமாத்துக்கு தாங்க முக்கியம், ஏன் ஜாதிக்கு தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி நீ தீர்ப்பளிச்ச அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் சிலர்கள் வேறு சிலருடைய உயிர்களையும் உடைமைகளையும் பறிக்கக்கூடிய ஒன்றாக ஆயிடும், கலவரத்துக்கு பிரச்சனைக்குரியதாக மாறிடும். என்ன செஞ்சாங்க இன்னைக்கு, எனக்கு கனவுல சொன்னாருங்க, அதை வச்சு நான் தீர்ப்பளிச்சு போனவங்க எல்லாம் இருக்காங்க. இதே ரெண்டாவது இன்னைக்கு பதவியில இருக்கிறது. ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பெரும் விளைவுகளை பின்னால் சந்திக்கக்கூடியதாக இருக்கும் சமூகம். அதனுடைய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒன்றாக ஆயிடும். அதுதான் மேற்கொள் கருத்தாங்க. ஆயினும் பிரதிவாதி தன் மீது சுமத்தப்பெறும் குற்றச்சாட்டை மறுத்தால் சத்தியம் செய்வது கடமையாகும். அவர் மறுக்கிறார் அப்படின்னா அவர் சத்தியம் செய்யணும். அவர் உள்ள செய்யலாம் நான் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை கொண்டு வர முடியாது, சாட்சியை கொண்டு வர முடியாது. இல்லைங்க அவன் செய்யவே இல்லைங்க அப்படின்னு சாட்சியை கொண்டு வர முடியாது. அப்ப பிரதிவாதி குற்றம் சாட்டப்பட்டவன் இருக்கின்றானே அவன் என்ன செய்யணும், சத்தியம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னும் ஒரு ஹதீஸில் பார்க்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஹதீஸ்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் மற்றும் சாட்சிகளின் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும், வேற எந்த ஒன்றின் மூலியமாக நீங்கள் தீர்ப்புகள் வழங்கிவிடக்கூடாது. உங்களுடைய மனசாட்சி என்றோ உங்களுடைய அபிமானம் என்றோ நீங்கள் நான் விசாரிச்ச அளவுக்கு சரியாத்தாங்க இருக்கு அப்படின்னா நீங்க நினைச்ச தீர்ப்புலாம் வழங்க முடியாது. நீங்க ஒட்டுமொத்தமான சாட்சிகள் வைத்திருக்காங்களா, அந்த சாட்சிகள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கும். அது மாதிரி நைட்லாம் தண்ணி அடிச்சு போட்டு வந்த போதையில இருந்து போட்டு காலில் சாட்சி சொல்றாங்கன்னா இவன் சாட்சியெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. குடிகாரர்களுடைய சாட்சிகள், செருப்புக்கள் அணியாதவர்களுடைய சாட்சிகள், இந்தியா கொண்ட சிலர்களுடைய சாட்சிகள் இருக்கின்றது. இந்த சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாத சாட்சிகள். ஆக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நீதத்தினுடைய நம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவங்களாக ஆக்கியார் உருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திஹி வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.